அருமையாக எந்த நொந்து போய் ஒருத்தன் என்ன பண்ணா, வாழ்க்கையில் சாக போகிற முடிவு பண்ணி ஒரு கப்பில் விஷத்தை ஊற்றிக்கிட்டு வாயில் கொண்ட வச்சு சாப்பிட்டு சாக போகிற நேரத்தில் செல்ஃபோனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டான். அம்மா நான் விஷத்தை குடிச்சிட்டு சாக போகிறேன்னு சொல்லலவன். அப்படி வாய்க்கிட்ட கொண்டு போய் அம்மா நான் போக போகிறேன் அப்படின்னா, அதுக்கு அம்மா சொன்னால் பார்த்து பத்திரமா போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வாடான்னா. அவன் மனைவிக்கு ஃபோன் அடித்தான். அடியே நான் போக போகிறேன் அப்படின்னா, நீ என்னைக்கு தான் காலத்தோட வீட்டுக்கு வந்த, நைட்டு 7 மணிக்கெலாம் வந்துடு அப்படின்னா. அவனுடைய பழைய காதலிக்கு ஃபோன் போட்டு சொன்னான், அடியே நான் போக போகிறேன்னா, ஏன் வேற ஆள் மாட்டிருச்சான்னா. அதுக்கு இந்த இளைஞன் இவனுடைய சக நண்பர்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னான், டே மாப்பிள்ள நான் போக போகிறேன் அப்படின்னா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, அவசரப்பட்டு போயிடறாங்க மாப்பிள்ள, நானும் வரேன் சேர்ந்து போவோம்னா. இதுதான் மிகச்சிறந்த நட்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். 12 மணிக்கு கடை மூட போகிறத சொல்லிட்டு தான் அந்த பயிலும். இதில் ஒரு செட்டு பேர் இப்படி இருக்கானா இல்லையா? குடும்பத்தில் பெரியவர்கள் இருந்தால் அது நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், சித்த வைத்தியம் நாங்கள் உண்மையானது தான், நம்ம மறுக்க முடியாது. அப்படி இருந்து ஒரு பெரியவர் என்னைட்டு வந்து ஒரு வைத்தியம் கேட்டார். பாஸ்கர் 15 நாளாக வயிற்ற வலிக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு பழைய வைத்தியம் ஒன்று இருக்குது, அது உனக்கு தெரியாதையா? 10 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்கிக்க, மல்லாக்க படுத்துக்கிட்டு தொப்புள்ள ஊற்றிட்டு 10 நிமிஷம் படுத்துக்க, இந்த சூடு தணிஞ்சு உனக்கு அந்த வலி நின்றுடும் அப்படின்னு சொன்னேன்னா, எங்கே போய் மல்லாக்க படுக்கிறதுன்னு சொல்லாமல் விட்டேன். அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், 10 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டு நேராக கோயில் திண்ணையில் போய் சட்டையை கழட்டு போயிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு தொப்புள் ஃபுல்லாக தளம்ப எண்ணெய் ஊற்றிட்டு படுத்து தூங்கிட்டார். 6:30 மணிக்கு சாமி கும்பிட வந்த 10-15 பொம்பளைகளுக்கு யாரோ விளக்கில் எண்ணெய் மட்டும் ஊற்றி விட்டு திரி போடாமல் போயிட்டாள்னு சொல்லி முந்தானையை கழிச்சு 3 திரியை சுட்டி அதில் கொளுத்தி விட்டு போயிடுச்சு ஒரு அக்கா. அரை மணி நேரம் கழிச்சு ஐயோ அப்பான்னு அலறி அடித்து ஓடி இருக்கான். பூஜாரியோ நில்றா அந்த டவு ஷர்ட்டு அந்த ஆள் ஓடி இருக்கான் பிள்ளார். நம்ம ஒன்று சொன்னால் நடக்கிறது ஒன்றா இருக்கம்மா. ஆனாலும் கூடங்க இந்த பாப்பா சொல்கிறது முக்கியமான வார்த்தை தான். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அழுவுதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணி பிறந்த குழந்தை 2 வயசு 3 வயசு அழுவுதுன்னு வைங்க, நம்ம ஆள் பயிர்களுக்கு தெரியாது, சின்ன ஆளுகளுக்கு ஐயா புள்ள அழுது ஆஸ்பத்திரிக்கு தூக்கு வா, ஊசியை போட்டு மாத்திரை போட அப்படிமா. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெரிய முகம் இருந்தால் இந்த குழந்தை ஏன் அழுவுது, பசிக்காக அழுகுதா, எறும்பு கடிச்சு அழுகுதா, இல்லை வேதனை தாங்க முடியாமல் அழுவுதா, இல்லை உபாதைகளில் அழுவுதா அப்படின்னு சாதாரண அழுகையை வச்சே கண்டுபிடிக்கிற ஒரு எண்ணம், ஒரு தொழில்நுட்பம், ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டால் அந்த பெரியவங்க தான். அவங்கள்ட்ட தான் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உண்டு. அதனால் பெரியவர்களுடைய வாழ்க்கையை நாம் குடும்பத்தில் நேசிக்கணும். நாட்டில் ஒழுங்காக நடக்கணும்னா பல தலைவர்களை பார்த்து வாழ கற்றுக்கணும் அப்படின்னு இந்த பாப்பா சொல்லியிருக்காங்க. பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் அரியலூர் பவித்ரா. அவங்க ஒரு 10 நிமிடம் பேசுவாங்க, நான் ஒரு 2 நிமிடத்தில் தீர்ப்பு சொல்லுவேன். நம்ம ரசிகர்களை நான் மிகுந்த அளவில் பாராட்டுகிறேன். ஹலோ ஓகே. பத்தினியே காளியம்மா, பக்தியுள்ள மக்களுக்கு வேலியம்மா, உந்தன் குங்குமத்தை சூடி வந்த மங்களங்கள் பொங்கி வரும் வாழ்க்கையிலே, ஊருக்குள்ள எங்களுக்கு ஒன்ன விட்டாளேது, நாங்க ஒன்ன கும்பிடாத நாளேது, பூமிக்குள்ள ஊத்தம் போல பொங்கி நிற்கும் தாயம்மா, சாமிக்குள்ள நல்ல சாமி நீ அம்மா, சிங்கம் உந்த வாகனம் தான் எங்கள் தாயே, அண்ட பிண்டம் எங்கும் உள்ள அன்பு தாயே, அடிபட்டி தொட்டி ஏழைகளை ரட்சிப்பாயே என்று எல்லாம் வல்ல தாயவளை வணங்கி, முக்கணியே முப்பாளே மூவாத முத்தமிழே, சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெருந்தேரே, இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே, சித்திரை மா குடும்பம் சீராட்டும் தாய்மொழியே, எம்மொழிக்கு மூத்தவளே என்றும் இருப்பவளே, பண்புணர்த்தும் ஆசானே பார்வோற்றும் தேனூற்றே, கண்ணே நீ ஞாழக்கணி அன்னை தமிழே, உன்னை வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன் இனி. நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க. கடைசியில இருக்கிற ரோஸ் கலர் அக்கா வரைக்கும் கைதட்டல் கொடுக்கணும். இல்லைன்னா அது பேசாது. வாய்மேட்ல வந்து வாய்மைய மட்டும்தான் பேசணும், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போக கூடாது. என்ன பேச்சு வந்ததுல இருந்து முதியவர்கள் தான் இந்த நாட்டை சிறப்பான பாதையில செலுத்தினாங்க. நாங்களே என்ன உட்காந்து படுக்க வச்சிட்டு இருக்கோமா நாட்டை? நாங்க தூக்கி நிறுத்தினமே நாகரிகத்தை, நாங்க நட்டுக்கு வச்சோமா நாகரிகத்தை? நாங்க பண்பாட்டை நேரா நிமித்தினமே, நாங்க பண்பாட்டை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கோமா? என்ன ஒரு இளைஞர்களை ஒரு மரியாதையா பேசணுமா இல்லையா நடுவர்களே? அதனாலதான் இந்த பாப்பா பேசினது தாங்க முடியாம ஒருத்தர் எழுதி கொடுத்த 3 கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? ஆடி மாதத்தின் அற்புதங்கள் என்ன?
இது முத கேள்வி. ம். ஆன்மீகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ம். ஆலயத்திற்கு சென்ற பிறகு வணங்குகிற முறைகள் என்ன? ம். இது மூணுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். சரியாக பட்டிமன்றம் முடிகிற பொழுது யாராவது இதற்கு பதில் சொன்னால் அவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும், பரிசு கொடுக்கப்படும் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா. அது என்ன பரிசு என்னங்கிறது இது நான் எழுதலை, ஊர் பெரியவர் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கார், அவற்றை நான் வாங்கி கொடுத்துட்றேன். நடுவர்களே வந்து பேசும்போது இளைஞர்கள்னு பேச வந்த யாராவது உங்களை ஒரு வார்த்தை வர்ணிச்சாங்களா? சிந்து அக்கா கேட்டாங்கல்ல. ஆமா. இளைஞர்கள்னு பேசிட்டு போன ராஜநிதி உங்களை ஒரு எழுத்து ஒரு வரி அதுக்கு கூடவா நீங்க லாய்க்கு இல்ல? அப்ப நீ பாராட்டுமா? நீ எப்படி பாராட்டுற பாப்போம்? இளைஞர்கள்னு பேச வந்த நான் ஏன் சார், யார் சார் உங்களை வர்ணிக்கிறதுக்கு முழு குவாலிஃபிகேஷன் 4 பேர்ல யாருக்கு இருக்கு? எனக்கு தான் இருக்கு. ஏன் அதுக்காக சொல்ல வந்திருக்கியா? ஒரு அழகு தான் இன்னொரு அழகை வர்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆம குட்டிகளும் அலுமினிய குண்டான எப்படி வர்ணிக்க முடியும்? அலுமினிய குண்டான ரொம்ப அடி வாங்கினது மாதிரி இருக்கு அவரு. ஏன் அவர் இருக்க நவந்து அந்த பக்கமே போயிட்டு இருக்காரு தெரியலையே என்னன்னு. ஒரு பக்கம் வாங்குது ஸ்டேஜ். சார் ஏன் சார் வர்ணிக்கல? என்ன காரணம்? ஏன் வர்ணிக்கல உங்களை? ஏன் வர்ணிக்கல? வர்ணிக்க என்ன வாழுதுன்னு வர்ணிக்கணுமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டு இளைஞர்களே குறை சொல்லிட்டு. உண்மையா சொல்றேன் சார், வேதாரண்யத்துக்கும் இந்த தலைப்புக்கும் வாய்மேட்டுக்கும் இந்த தலைப்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? 2019 வருஷத்துல நாகக்குடையான் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு பள்ளி வாகனம் ஆத்துக்குள்ள மூழ்கி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பள்ளி வாகனத்துக்குள்ள 13 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆசிரியர் சுகந்தி என்கிற ஒரு பெண் ஆசிரியை இருந்தாங்க. ஆத்துக்குள்ள வாகனத்துக்குள்ள மூழ்கின 13 பிள்ளையவும் நீச்சல் அடித்து 11 பிள்ளைகளை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டார். 2 பிள்ளைகளை காப்பாற்ற போகணும்னு நினைக்கும் போது மூச்சு விட முடியாம ஆத்துக்குள்ள மூழ்கி இறந்து போயிட்டாங்க சார். இந்த செய்தி அப்படியே செய்தித்தாள்ல வருது. இதை படித்துவிட்டு கவிஞர் அப்துல் காதர் எழுதினார், பொதுவாக பெண்கள் முழுகாமல் இருந்துதான் பிள்ளை பெறுவார்கள். பொதுவாக பெண்கள் முழுகாமல் இருந்துதான் பிள்ளை பெறுவார்கள். ஆசிரியை சுகந்தி மட்டும்தான் மூழ்கி 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 11 பிள்ளைகளை பெற்றெடுத்தால்னு எழுதினார்னா, அந்த இளைஞர் மட்டும் இன்னைக்கு உயிரை கொடுக்கலன்னா 11 பிள்ளைகளை காப்பாத்திருக்க முடியாதே சார். எப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த பெண்கள் வாழக்கூடிய மண் இது. நல்லா கைதட்டுங்க. நீங்க அந்த ஆசிரியர் சுகந்திக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. நீங்க இந்த நூற்றாண்டில் நடந்த சம்பவத்தை சொல்றீங்க, பெருமைக்குரிய விஷயம் தான். 1920வது ஆண்டு காலகட்டங்களில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது இவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் அவருக்கு நிகராக தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் இந்த மண்ணில இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை கூப்பிட்டு, நான் சொல்லித்தர ஆங்கிலம் படிக்கப்பா அப்படின்னு ஒரு ஆசிரியர் படிக்க வச்சாரு. படிக்க வர மாட்டேன்ட்டான், தப்பா படிச்சுக்கிட்டு இருந்தான். ஆசிரியர்னா தப்பா படிக்கிறவன தானே அடிக்கணும். ஆனால் சாட்டையை எடுத்து ஆசிரியர் தன்னைத்தானே அடித்து கொண்டார். இவரே அடிச்சுக்கு வரான். ஏன் நம்ம சார் அவரே அடிச்சுக்கிறாரா, நம்ம படிப்போம்டான்னு தன்னைத்தானே வரித்து கொண்டு மாணவர்களை ஆங்கிலம் படிக்க வைத்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போரிட வைத்தவர் யார் தெரியுமா? அந்த ஆசிரியர். இதே வாய்மேடிலே பிறந்த ஒரு மாபெரும் தேச தியாகி அவர்கள். இங்க பிறந்த மண் இந்த வாய்மேடு மண். ஆமா நடுவர்கள், வரலாற்று சிறப்பு மிக வரலாற்று அறிஞர்கள் பிறந்த மண்ணிலையா வாய்மேடு? சும்மா வந்து பேசிக்கிட்டு அந்த காலத்துல காதல வர்ணிக்கிறதுக்கு ஒரு பாட்டாவது இருந்துச்சா? என்ன பாட்டு கொடுத்தீங்க நீங்க? முதியவர்கள் பாடின பாட்டு எப்படி இருந்துச்சு நடுவர்களே? ஒன்னு ஒரே அழுவ, இல்லைன்னா ஒரே இழுவ. முக்காகில மூக்கு செல்லிய சிந்தி நடு வீட்டுல வச்சதுதான் உங்க பாட்டு. ஆனா இளைஞர்கள் இன்னைக்கு அப்படியே பாட்டு கொடுக்குறோம். வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா திருக்குறளை படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சிலப்பதிகாரத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. சீவக சிந்தாமணியை படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஏழாவது இந்நிலை பழமொழி எதுவுமே வேண்டாம் சார். அகநானூறு புறநானூறு 18 வேண்டாம் சார். 4000 திவ்ய பிரபந்தம் வேண்டாம் சார். 12 திருமுறைகள் கூட வேண்டாம் சார். 14 மேல் கணக்கு 14 கீழ் கணக்கு வேண்டாம் சார். நீதி நூல்களை கூட நீங்க படிக்காதீங்க. அறநூல்கள் ஔவையார் பாட்டு பாரதியார் பாட்டு எதுவுமே வேண்டாம். 50 காப்பியமும் வேணாம், 5 காப்பியமும் வேணாம். நான் சொல்ற 4 பாட்டை தினமும் காலையில 5 மணிக்கு துண்டை கட்டிட்டு உட்கார்ந்து பாடுங்க.
என்னென்னலாம் கட்டிக்கிட்டு பாடணும்னா சொல்லுது பாரு அந்த பிள்ளை. என்னம்மா அது என்ன பாட்டு? என்ன பாட்டு தெரியுமா சார்? அப்படியே துண்டை கட்டிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி போய் நின்னுக்கணும் சார். குளிச்சிடணும், அது ரொம்ப முக்கியம். குளிச்சுக்கிட்டு என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு வரணும் உல்லாசமா இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு வரணும் உல்லாசமா இருப்பேன், எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன், எனக்கு ராஜாவானா, வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். இந்த பாட்டை துண்டை கட்டிக்கிட்டு பாடணும். எஸ் சார். இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன், இதுல மூக்குல துணியை கட்டிட்டு பாடணும். அப்படி ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு சார்? காத்து மேல, காத்து கீழே, காத்து லெஃப்ட்ல, காத்து ரைட்ல, காத்து பின்னால. துண்டை கட்டாம இந்த மூக்குல துணியை கட்டாம பாட முடியாது அந்த பாட்டு சார். அந்த பாட்டுலயே நீங்க முதல் 4 வரிய பாடுறீங்களோ இல்லையோ சார், கடைசி 2 வரிய நீங்க பாடணும். எந்த பாட்டு? இந்த ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. ஆமா, நான் காத்து பின்னால காத்து பின்னாலலாம் பாடக்கூடாது சார். பாடலாம் பாடலாம் சார். கடைசி 2 வரிய நீங்க பாடலனா அந்த ஓம் சக்தி அம்மாவே சூலத்தை எடுத்துட்டு வந்து உங்க வாயில குத்துவாங்க. என்ன பண்றது? ரக்கிட்ட 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 அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஏன் அந்த கவிஞன் அந்த 2 வரியில மட்டும் வாழ்க்கையோட தத்துவத்தை வச்சதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சார்? ரக்கிட்ட 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 ஊனா ஒரு மனுஷனோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ரக்கிட்ட ரக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்னு எவ்வளவு வேணா ஆடலாம். இந்த உடம்ப விட்டு உசுறு போச்சுன்னா மவன உனக்கு தான். அதான் ரக்கிட்ட 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 ஊ. சிந்து அக்கா வந்து இந்த காலத்துல காதலியை வர்ணிக்கிறீங்களா? இந்த காலத்துல காதலியை ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துறீங்களா? நீங்க வேற இந்த காலத்துல காதலைய தேவதைய பாக்குற இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அந்த காலத்துல ஒரு பொண்ணு பார்க்க போனா என்ன சார் கேட்பாங்க? பொண்ணுக்கு முடி நீளமா இருக்கணும், பொண்ணுக்கு புருவம் நேரா இருக்கணும், பொண்ணுக்கு மூக்கு கூரா இருக்கணும், பொண்ணுக்கு பல்லு வரிசையா இருக்கணும். அது கூட பரவாயில்ல, எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணீங்க அந்த காலத்துல. மாப்பிள்ளைய பார்க்கணும், கருப்பா கட்டையா குட்டையா கரடிக்கு கடைசி புள்ள மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய. பொண்ணை பார்த்தா பக்காவா பவித்ரா மாதிரியே ஒரு பொண்ணு. எதுக்கு இந்த வாசிப்பு? சங்கூதுற வயசுல சங்கீதாவோ? நடுவர்களே அப்படி அந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடி போய் நிக்க வச்சு ஏமாத்தி அந்த புள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சது முதியவர்கள். ஆமா, முதியவர்கள் தான் பண்ணி வச்சது. நான் ஒரு நண்பனுக்கு பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்க்க போறப்ப பொண்ணுக்கு 6 அடி நீளமா கூந்தல் தொங்குதுன்னு, பொண்ணோட அம்மாவுக்கு 1 சான் தான் முடி. அதே பொண்ணை நிச்சயம் பண்ணி 6 மாசம் கழிச்சு போறான் தாலி கட்ட அந்த பயலுக்கு. பொண்ணுக்கு 1 சான் தான் இருக்கு, மாமியாருக்கு 6 அடி நீளமா தொங்குது. எப்படி 6 மாத்தையில முடி இப்படி வளர்ந்துச்சு? அது ஆப்போசிட்டான்னு சொல்லி பார்த்தா ஒரே சவரி முடிய தாய் மவுனும் மாத்தி மாத்தி வச்சு பண்ணியிருக்காலும் இது எங்களுக்கு தெரியல சார். எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணோட முடிய பார்த்தே கல்யாணம் பண்ணுவீங்க சார்? இது முடியல. ஏன் சார் முடிய பாக்குறீங்க சார்? இன்னைக்கு சொல்ற சார், பவித்ரா சொல்லிட்டு போற சார், பெண்களுக்கு நல்ல அதிகமா முடி இருக்குதான்னு பார்த்து கல்யாணம் பண்ணாத. பெண்களுக்கு இருக்கக்கூடிய முடிவுகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்குதான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அப்படிதான் 6 வருஷம் குடும்பம் நடத்தி விட்டு மாமியா கிட்ட போய் சொன்னாவன், இனிமே ஓமவளோட நான் குடும்பம் நடத்த முடியாது, நான் பழனியில காய் வெட்டி கட்டிட்டு பழனியில போய் பிச்சை எடுக்க போறேன். அதுக்கு மாமியா சொன்னா, காவி வெட்டி கட்டிக்கிட்டு பிச்சை எடுக்க முடிவு பண்ணிட்டு பழனிக்கு போவாத, திருப்பதிக்கு போன. ஏன் மாமியா ஏன் பழனிக்கு போவேன் நான் சொல்றேன்? அங்கதான் ஏன் புருஷன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தொழில மண்ணை போடலாம்னு பாக்குறியா? திருப்பதி பக்கம் போய் அங்க வசூல மாத்திக்கானா சார். அப்படி காதலிய வர்ணிக்கினா கூட நாங்க தான் சார் வர்ணிச்சோம். எப்படி வர்ணிச்சோம்? ஏலா 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 ஏலம்மா, ஏலா 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 ஏலம்மா, ஓலா 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 ஓலம்மா, ஓலா 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 ஓலம்மா, அந்த காக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ளல் கொண்டக்காரி, ஐயாரெட்டு பல்லுக்காரி, ஐரமீனி கண்டக்காரி,
ஆமா. உங்க வயசை மறந்து இன்னைக்கு பாடுறீங்கன்னா அது இந்த கால இளைஞர்கள் பாடக்கூடிய பாட்டு சார். வந்து பேசும்போது சொன்னாங்களே, இன்னைக்கெல்லாம் ஏதாவது நல்ல விஷயத்துக்காக போராடுறீங்களா? விவசாய நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டீங்களே சார். தமிழ்நாட்டிலேயே மொழிக்கு ஒன்று அப்படின்னாலும் நாட்டுக்கு ஒன்று அப்படின்னாலும் இந்த மண்ணை தொட்டாலும் வெட்டுவோம், தமிழ்நாட்டு பொண்ணை தொட்டாலும் வெட்டுவோம்னு முதல்ல போய் நிற்கிறது இளைஞர்கள் தான் சார். ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழரோட பண்பாடு, ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழரோட நாகரிகம், ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களோட அம்மா மாதிரின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகளில் இருந்த அத்தனை இளைஞர்களும் ஒன்று திரண்டு வந்து சென்னை தலைநகரத்திலே மெரினா கடற்கரையில் உட்கார்ந்து போராடினாங்க. இந்த போராட்டத்தை பார்த்துவிட்டு ஒரு கவிஞன் எழுதினான், இதுவரை ஈரத்தை மட்டுமே பார்த்திருந்த மெரினா கடற்கரை, இதுவரை ஈரத்தை மட்டுமே பார்த்திருந்த மெரினா கடற்கரை ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களின் வீரத்தையும் பார்ப்பதற்கு வரலாறு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னு சொன்னா, நாட்டுக்கு ஒண்ணுன்னா முதல்ல போய் ஏண்டான்னு கேட்கிற முதல் குரல் இளைஞரோட குரல் தான். நீங்க எப்படி இளைஞர்களை பத்தி சாதாரணமா இன்னைக்கு பேசிட முடியும்னு கேட்கிறேன். அதுல வேற இவங்க இன்னைக்கு ஆடிப்பட்டம் அன்னைக்கு தேடி விதைச்சமே, ஆடிப்பட்டம் தேடி விதைத்த ஆதி காலத்து விவசாயி கூட பட்டப்படிப்பு படிக்க பட்டணத்துக்கு தான் பிள்ளைய அனுப்பி வச்சான்னு சொன்னா, இளைஞர்கள் இன்னைக்கு படித்து முன்னேறிட்டு இருக்கமே. ஒரு காலத்துல இன்னைக்கு 2 பெண்கள் மேடையில் நின்று பேசுறோம் சார். முதியவர்கள் ஒரு காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா என்னக்கா பண்ணாங்க? கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்க. சிந்தக்காம கொன்னு இருக்கணும். கள்ளிப்பால் கொடுக்கலனால நான் போடுற மசாலா பாலை சாப்பிட்டு செத்து போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் மசாலா பால் செய்வேன். வந்துட்டு நின்றுக்கிட்டு அந்த காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்க. ஆனா இன்றைய இளைய தலைமுறை பெண் பிள்ளைகள் பிறந்தால் அள்ளி பால் கொடுத்து கொண்டாடுதே சார். இந்த மாற்றம் எப்போ வந்தது? இன்றைய தலைமுறை கிட்ட வந்தது சார். சார் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? இந்த அம்மன் கிட்ட போய் வரம் கேட்டு பிறந்தா ஆம்பளை புள்ள பிறக்கும், வரம் கேட்டு பிறந்தா ஆம்பளை புள்ள பிறக்கும். அந்த அம்மாவே வரமா வந்து பிறந்தா மட்டும்தான் சார் பொம்பளை புள்ள பிறக்கும். பாருங்க சார், எவ்வளோ பெண்கள் அப்படியே அழகா உட்கார்ந்து ரசிக்கிறாங்கன்னா இந்த தலைமுறை தானே பெண்களை கொண்டாடுது. அந்த காலத்துல பொம்பளை எப்படி நடத்துனீங்க? வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அது வயசான டிக்கெட் இருந்தா 6 மணிக்கு சிங்கு சிங்குன்னு போறா வர்றா, பூ வேற தொங்குது முடிய விட நீளமா, சண்டை தெருவுல டிடுக்குன்னு பேக்க மாட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போறாளே. எத்தனை வயசான டிக்கெட் பேசியிருக்கோம். ஐயோ, எங்க தெருவுல ஒரு அக்கா எப்படி தெரியுமா வம்புடுக்கும்? பல்லு விளக்கிக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்ட்ல வம்புடுக்கும் சண்டை. காலையில எழுந்திருச்சு பல்லு விளக்கிட்டே இருக்கும் பாருங்க அந்த அக்கா, அதுக்கு பிடிக்காத பொம்பளை ரோட்ல நடந்து முடிச்சுட்டு வைங்க, இப்படி விளக்கிட்டு அந்த அக்கா பாத்துக்கிறது. யார் எடுத்து போன ஒன்னே எடுத்து போனது? ஏன் ஒன்னே தெரியாதா? ஏன் ஒன்னே தெரியாதா? ஏன் ஒன்னே அன்னைக்கு தான் 2 பேரை பத்தி நமக்கே தெரியும். பூணு துப்பி வம்புழுக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய? ஆமா சார், அப்படி ஈஸியா வம்புழுக்கிறது, புரணி பேசுறது அந்த காலத்துல. இந்த காலத்துல எங்களுக்கு எதுக்குமே நேரம் கிடையாது சார். அந்த காலத்துல போய் மாமியார் கிட்ட போய் அத்தை அத்தை நான் பட்டிமன்றம் பேச போறேன்னு சொன்னா என்ன சார் சொல்லியிருப்பாங்க? நீ மைக்கு போயெல்லாம் தூக்கிட்டு போயெல்லாம் மேடையில் ஒன்றும் பேச தேவையில்ல, மாவரைக்க கத்துக்க முதல்லன்னு சொல்லியிருக்க அந்த கிழவி. ஆனா இன்னைக்கு அப்படியா? 2 ஆண்களுக்கு இணையா 2 பெண்கள் ஏறி பேசுறமா இல்லையா சார்? சார், பெண்கள் எப்படி உழைச்சு படிச்சு முன்னேறினாங்கன்றத இக்காலத்து கவிஞன் 4 வரியில சொன்னா. என்ன தெரியுமா சொன்னா? என் பாட்டியின் கைகளில் அடுப்பை ஊதுவதற்கான ஊதுகோல் இருந்தது, என் அம்மாவின் கைகளில் வீட்டை திறப்பதற்கான திறவுகோல் இருந்தது, என் அக்காவின் கைகளில் ஏட்டை எழுதுவதற்கான எழுதுகோல் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய கைகளில் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான செங்கோல் இருக்கிறதுன்னு சொன்னா, பொம்பளைக்கு வீட்டைய ஆள தெரியும், வாய்மேட்டு பெண்ணுக்கு இந்த நாட்டைய ஆள தெரியும்னு சொன்னது இந்த காலம் இல்லையா? இந்த கால இளைய தலைமுறைகளை 2 பிள்ளைங்க கையை தட்டுதுன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நாட்டை ஆள போகுதுன்னு அர்த்தம். அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, நின்னுடலாம். முடிவுக்கு வந்துட்டாங்க சார். ஆமா சார், அதனாலதான் சார் அழகா ஒரு கவிஞன்னு சொன்னா, பொம்பளை ராசா பொம்பளை ராசா எந்த ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மனக்காதே லேசா, எந்த ரச
ஆன சொக்கன் என்று மாத்தியவ மீனாட்சிதான். பொம்பளையல்ல நினைக்காது ராசா, எந்த ரசமும் பெருங்காயம் இல்லாம போனா மனக்காதே லேசா. அதுல பவித்ரா பாடி முடிச்சில்ல? ஆமா. ஆஹா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசின அர்த்தம். ஆக அப்படின்னா இப்ப நீங்க ஆஹா சொல்றீங்களா ஆக சொல்றீங்களா? ரெண்டாவது ஆகவா? இதை இவ்வளவு விளக்கமா சொல்றீங்களே நடுவர்களே. ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? விவேகானந்தர் தான் அழகா சொல்வாரு, 100 இளைஞர்களை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள், இந்தியாவையே நான் மாற்றி காட்டுகிறேன்னு சொன்னாருன்னா சுவாமி விவேகானந்தர் இளைஞர்கள் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாங்கன்றது நமக்கு புரியும். சார், அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? இளைஞர்களுடைய எலும்புகள் இரும்பை போல இருக்க வேண்டுமாம், நரம்புகள் எக்கை போல இருக்க வேண்டுமாம். நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் போராடுவதற்குரிய மன தைரியம், அஞ்சாத மனம் வேண்டும்னு சொல்றாரு. சார், இன்னைக்கு தமிழரோட உரிமைகள் எல்லா இடத்திலும் நிலைநாட்டப்படுதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இளைஞர்களே என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் நடுவர் அவர்களே, வீடும் நாடும் சிறப்பதற்கு காரணம் இளைய தலைமுறை பிள்ளைகளே என்ற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட வாய்மேட்டை சார்ந்த அத்துணை பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.